ஓம் முருகா வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, திருச்செந்தூர் முருகன் உனக்கு ஒரு வாக்களிக்கின்றேன். 3 நிமிடம் கேள் தங்கமே. நீ நினைத்த விஷயங்கள் அனைத்தும் உனக்கு கைகூடி வரப்போகின்றது. அதற்கான சரியான நேரமும் காலமும் இப்பொழுது இருக்கின்றது. நீ நினைத்தது எதுவுமே நடக்கவில்லை என்று ஏக்கம் கொள்ளாதே. நடக்கவில்லை என்ற ஏக்கத்தில் மனதை போட்டு குழப்பம் கொள்ளாதே. நான் ஒன்றை உன்னிடம் கேட்கவா? காற்றை நீ என்றைக்காவது கண்ணால் இது இப்படித்தான் இருக்கும் என்று பார்த்திருக்கின்றாயா? தண்ணீர் நதியில், கடலில், அருவியில் பார்த்துள்ளாய். ஆகாயத்தில் நீ பார்த்துள்ளாயா? நெருப்பு பக்கத்தில் போனால் சுட்டுவிடும். அது ஜோதியாய் உருவெடுக்கும் பொழுது அதை தொட்டு பார்த்துள்ளாயா? ஆகாயத்தில் பறந்து செல்லலாம். நீ மிதந்து சென்று பார்த்துள்ளாயா? தண்ணீரில் மேல் நடந்துள்ளாயா? என்ன அப்பா, இது மேலே நீங்கள் கூறியது நடக்கவே சாத்தியம் இல்லாதது. அதை பார்த்துள்ளாயா, செய்துள்ளாயா என்று கேட்கின்றீர்களே என்றுதானே யோசிக்கின்றாய்? தங்கமே, ஒரு விஷயம் நடக்கும் நடக்காது என்ற முடிவை மனிதன் எப்படி எடுக்க முடியும்? முதலில் ஒரு முடிவு என்பது மனிதன் கையில் இருப்பதில்லை. உன் அப்பா நான் நிர்ணயித்து விட்டேன். என்ன, எவ்வாறு, எப்பொழுது, எங்கு, எப்படி, எதனால் என எல்லா வகையிலும் லீலைகளை ஆரம்பித்து விடுவேன். அதில் உன் போக்கை கவனிப்பேன். நீ எதற்கு ஒத்து வருவாய், எதற்கு ஒத்து வர மாட்டாய் என்று உன் முருகன் அப்பாவுக்கு நன்றாக தெரியும். நீ காற்றை கண்ணால் காணலாம், ஆகாயத்தில் மிதக்கலாம், நெருப்பை தொடலாம், தண்ணீரின் மேல் நடக்கலாம். இவை அனைத்துமே நான் நினைத்தால் இதனை உன் வாழ்வில் நடைபெற செய்வேன். அதற்கு உன்னிடம் நான் கேட்பது பொறுமை, நம்பிக்கை, சகிப்புத்தன்மை. இவைகள் உன்னிடத்தில் இருந்தால் நான் கூறிய விஷயங்கள் அனைத்து அதிசயங்களும் உன் வாழ்வில் சாத்தியமே. அதனால் உன் வாழ்க்கையை இனிமையாக, சந்தோஷத்துடன், மன நிறைவான, நிம்மதியுடன் உன் அப்பா நான் உனக்கு அமைத்து தருவேன். என் பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல குழந்தை நீ. உனக்கு செய்யாமல் வேறு யாருக்கு நான் செய்ய போகின்றேன்? யார் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை ஒரு நொடி கூட கைவிடுவதில்லை. நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. என் பிள்ளைகளை பாதுகாப்பதை விட வேறு வேலை எனக்கில்லை. உன் அன்பிற்காக ஏங்கிக் கொண்டிருக்கும் உன் அப்பா உன் இதயத்தில் இருக்கின்றேன். ஆனால் அந்த இதயத்தில் பல்வேறு சிந்தனைகள் இருக்கின்றன. அனைத்தையும் விட்டுவிடு. எந்த விஷயமும் நடக்கவில்லை என்ற கவலையோடு இருக்காதே. திடமான மனதோடு இரு. உன்னை எப்பொழுதும் நான் கைவிடாமல் உயர்த்தி காட்டுவேன். நான் உன்னுடன் உன் அருகில் இருக்கும் பொழுது வீண் கவலை உனக்கு வேண்டாம். நினைத்ததை நிச்சயமாக நான் முடித்து தருவேன். என் மீது நம்பிக்கை கொண்டு சற்று காத்திரு. அனைத்தும் ஜெயமாக நடந்து முடியும் உன் வாழ்க்கையில். ஓம் முருகா வெற்றிவேல் முருகா.